நான் இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு வந்த ஒரு டாபிக், த மோஸ்ட் ரிக்வஸ்டட் டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஹேண்டில் ஃபியர். ஃபியர் எப்படி ப்ரோ ஹேண்டில் பண்ணுறது? இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்கில் ஃபியர் வருது ப்ரோ, ரொம்ப ஃபியர் வருது ப்ரோ, ஃபியர்ஃபுல் தாட்ஸ், ஃபியர் எமோஷன், இதை எப்படி ப்ரோ ஹேண்டில் பண்ணுறது? ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, நான் எப்படி ஃபியரை ஹேண்டில் பண்ணேன் அண்ட் இப்போலாம் எனக்கு ஃபியரே வரதில்லை. ஓகே, ஸோ அதுக்காக எதுக்குமே பயம் இல்லையான்னு கேட்டால் அப்படி நான் சொல்லலை. பட் த in our daily life fear plays a major role. ஓகே, சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம பயப்படுறோம். அண்ட் ஃப்ரம் அன் எவல்யூஷனரி ஸ்டாண்ட் பாயிண்ட் நம்ம ஃபியர் இட் ஹாஸ் இன்கிரெயின்ட் இன் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே, ஸோ எப்படி அதை போக்க வைக்கிறது, எப்படி ஃபியரை ஹேண்டில் பண்ணுறது, ஸோ அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ என் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கே லிங்க் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கே அதுக்கு லிங்க் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கெட் ரைட் இன்டு தி வீடியோ. ஸோ முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நல்லவனா வேணா இருங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ நல்லவனா வேணா இருங்க, ஆனால் உங்களுக்கு ஃபியர் இருக்குன்னா இட் வில் ruin your லைஃப். உங்கள் லைஃப் நாசமாக தான் போகும். பிகாஸ் அந்த நாசமாக்கிறதுக்கான காரணம் உங்கள் ஃபியர் தான். ஓகே, your fear will literally ruin your life. It doesn't matter how good you are, because universe perspectiveல இருந்து, god perspectiveல இருந்து இது நல்லது கெட்டது, நீ நல்லவன் நீ கெட்டவன், இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்றது. we as humans create this good and bad duality. ஓகே, பிகாஸ் நம்ம ஸ்பீஷஸை சர்வைவ் பண்றதுக்கு இது கெட்டது இது நல்லது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும், அப்போதான் நம்ம சர்வைவ் பண்ண முடியும். பட் அது மட்டும்தான். அதை தாண்டி நீங்கள் நல்லவனா இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னா நடக்குதுன்னு நிறைய பேர் கேட்டு நான் பார்த்துருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, நான் ரொம்ப நல்லவன் ஆச்சேன், நான் யாருக்கும் கெட்டது பண்ணதில்லை, நான் யாருக்கிட்டையும் திருடினது கிடையாது, நான் யாரையும் தொல்லை பண்ணது கிடையாது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னா பிகாஸ் உங்கள் பயத்தினால தான். த ஸ்டோரி ஆஃப் ஜோப் இன் பைபிள். ஜோப் கிட்ட எல்லாமே இருந்துச்சு, காசு, பணம், ஒரு நல்ல ஃபேமிலி, தோட்டம், வயல் எல்லாமே இருந்துச்சு, பிஸ்னஸ், ஒரு நல்ல பிஸ்னஸ். பட் அவனோட பயத்தினாலேயே அவன் எல்லாத்தையும் இழந்தான். The story of Job, check out பண்ணி பாருங்க பைபிள்ல. Because of his fear, his entire life was ruined. And அவன் ரொம்ப நல்லவன், ஓகே, அண்ட் கடவுள் மேல அதீத பக்தி கொண்டவன். பட் ஸ்டில் அவன் ஃபியர்னால he lost everything. ஸோ ஃபியர் இருக்கிற வரைக்கும், ஃபியர் நீங்க வந்து உங்க ஃப்ரீக்வன்சிலேருந்து எமிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்களே தவிர உங்களுக்கு தேவையான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் ஃபியர்னாலே ஃபெய்த் இன் ஈவில். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபியர்னாலே ஃபெய்த் இன் ஈவில். ஈவில்னா வந்து இங்கே கெட்ட விஷயங்கள் கிடையாது. ஈவில்னு இங்கே என்ன நான் சொல்றேன்னா, ப்ராப்ளம்ஸ், அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ், ஆப்ஸ்டிகல்ஸ், அட்வர்சிட்டி. ஓகே, ஸோ லிட்டரலாக நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறீங்க, ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பயமுறுத்துதுன்னா அது நடந்துருமோன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. அளவுக்கு கண்மூடித்தனமான நம்பிக்கை, அது நடந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. தட் இஸ் வாட் ஃபெய்த் இன் ஈவில். ஓகே, அண்ட் ஃபியரை பொறுத்த வரைக்கும் யூ வில் ஹாவ் மச் ஈஸியர் டைம் டு மேனிஃபெஸ்ட் இட். பிகாஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படும் போது இது நடக்குமா நீங்கள் டவுட் பண்ணுறது கிடையாது. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட ஆல்ரெடி கார் இருக்குன்ற ஒரு ஐடென்டிட்டிக்கு வாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் டவுட் படுவீங்க. அது எப்படி ஒர்க் ஆகும்? இமேஜினேஷனா, மென்டல் பிளேனா, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்? இதெல்லாம் வந்து நிஜமா? இதுக்கு இவ்வளோ டவுட் கேட்குறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படும் போது அதுக்கு நீங்கள் டவுட்டே பட மாட்டீங்க. அட்டர் ஃபெய்த், ஃபுல் அட்டர் ஃபெய்த் அந்த பயம், அந்த பயப்படுற விஷயத்துக்கு மேலே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், வண்டியில் போகும்போது ஹெல்மெட், ஜஸ்ட் ஃபார் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இதுக்காக இதெல்லாம் நான் பண்ண வேணாம்னு சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக பண்ணணும். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் பயப்படுற அத்தனை விஷயத்துக்குமே நம்பிக்கை 100% இருக்கு. ஸோ மேனிஃபெஸ்டிங் ஃபியர்ஃபுல் திங்ஸ் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். ஓகே, ஸோ உங்கள் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படுற விஷயத்தை வந்து நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு வேணுன்ற விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு தவிப்பீங்க. பிகாஸ் ஃபியர் இன் இட் செல்ஃப் இஸ் ஃபெய்த். ஸோ ஃபெய்த்துக்கு இன்னொரு மீனிங் கன்விக்ஷன். ஓகே, கன்விக்ஷன். ஸோ எவ்வளோ நம்ம ஆல்ரெடி இந்த சேனலில் கன்விக்ஷன் பற்றி நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ இஃப் யூ ஹேவ் ஃபுல் கன்விக்ஷன், இஃப் யூ ஹேவ் ஃபுல் ஃபெய்த் இன் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் வரும் நீங்கள் நம்புறீங்க, அப்போ கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரதுன்னு செய்யும். ஓகே, ஸோ ஃபியர்ன்றதே ஃபெய்த் இன் வாட் யூ டோன்ட் வாண்ட். எனக்கு இது வேண்டான்னு நீங்கள் சொல்லி பயப்படுறீங்கன்னா அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. அண்ட் த மிரர் பிரின்சிபல், ஆல்ரெடி போன வீடியோ மிரர் பிரின்சிபல் தான். மிரர் பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபியரை எமிட் பண்ணுறீங்கன்னா இன்னும் உங்களை பயமுறுத்துற மாதிரி தான் ரிஃப்ளெக்ஷனும் நடக்கும்.
ஓகே, ஸோ எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் வந்து ஒரு ஏத்திஸ்ட்டு, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னா அப்போ நீங்கள் ஃபியர் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. ஃபெய்த் இல்லாமல் எந்த மனுஷனும் இங்கே வாழ்றது கிடையாது. இன் சம் லெவல் டு சம் கெப்பாசிட்டி ஆன் சம்திங் எவ்ரி ஒன் ஹேஸ் ஃபெய்த். ஓகே, ஸோ வந்து நான் ஏத்திஸ்ட்னு பெருமையாக சொல்லிக்கிறது இல்லைங்க, ஒரு பெருமைப்படுற விஷயமும் இல்லை. பிகாஸ் நீங்கள் ஏத்திஸ்டாக இருங்க, தீஸ்டாக இருங்க, whatever label you want to put on yourself, that is your decision. But if you can't manifest what you want, if you can't live your dream life, நீங்க ஆசைப்படுற லைஃப் உங்களால் வாழ முடியலன்னா, what's the point of being an atheist? What's the point of being a theist? What's the point of any religion, any philosophy, any ideology? எதுவுமே, there's no point. There's no point in defending an ideology. There's no point defending a religion. There's no point in defending a scripture. There's no point defending an opinion, a perspective, a worldview, a paradigm. If you can't pay the bill, if you can't pay the rent, if you can't get married, if you don't have friends, if you don't have a partner, if you don't have good health, இந்த பேசிக்கான விஷயங்கள் இல்லைன்னா மற்றெல்லாம் எதுக்கு? why? ஸோ நான் வந்து தீஸ்ட், ஏத்திஸ்ட், இந்த மாதிரி நம்பிக்கை எல்லாம் எனக்கு கிடையாதுன்னா நீங்க சொல்றத முதல்ல நிறுத்தணும். பிகாஸ் நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்படுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எதுல மேல நம்பிக்கை இருக்குன்னா இந்த விஷயம்லாம் நடந்துரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அதுவும் இந்த விஷயம்லாம் நடக்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஸ்டாப் ஃபியரிங் இட். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து இஃப் யூர் அ பேரண்ட், ஓகே, இஃப் யூர் அ பேரண்ட் அண்ட் உங்கள் குழந்தைக்கு அடிபட்டுரும், உங்கள் குழந்தைக்கு ஏதோ ஆகிடும், நான் அதனால் வந்து இன்னும் ஷெல்டர் பண்ணுவேன், நான் இன்னும் வந்து அதை அவங்க பின்னாடியே இருப்பேன், ஓவர் பேம்பர் பண்ணுவேன், நான் கண்டிப்பாக உங்கள் அடிப்படை தான் செய்யும். அது அடிப்பட்ட அப்புறம் ஐயோ நினச்சா மாதிரி அடிபட்டுருச்சு, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும், இன்னும் ஷெல்டர் பண்ணணும்ட்டு இட் பிகம்ஸ் அ சைக்கிள். ஓகே, ஸோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் நடக்குது, ஒரு கெட்ட ஈவெண்ட் நடக்குதுன்னா அதுக்கான காரணம் யாருன்னு முதல்ல யோசிங்க. My 12 rules of manifestation. The first rule is take accountability, take responsibility for whatever is happening in your awareness. உங்க அவேர்னஸ்ல தானே எல்லாமே நடக்குது, உங்க லைஃப் உங்க அவேர்னஸ் தான் நடக்குது. ஸோ உங்க அவேர்னஸ்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது காரணம் நீங்க, பிகாஸ் இது உங்க அவேர்னஸ் நடக்குது, வேற யார் அவேர்னஸ் நடக்கல. இப்போ நான் வந்து என் அவேர்னஸ் இல்லை, நான் வந்து இப்போ இந்த உலகத்துல நான் வந்து இறந்து போறேன்ற பட்சத்துல ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். அது நிஜமா நடக்குதா எனக்கு தெரியாது. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி, எவ்ரிதிங் இஸ் பொட்டன்ஷியல். இஃப் தேர் இஸ் நோ அப்சர்வர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஃப் தேர் இஸ் நோ அப்சர்வர் தென் none of this is happening. இந்த சாலிட், இது வந்து சாலிடு, இதெல்லாம் வந்து சாலிட் மேட்டர், இந்த போர்டு இங்க இருக்கு, இது எல்லாமே இட் அப்பியர்ஸ் சாலிட், இட் அப்பியர்ஸ் லைக் இட்ஸ் ரியல், பட் இட்ஸ் நாட், இட் இஸ் ஜஸ்ட் பியூர் பொட்டன்ஷியல். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல அப்படின்னா குவாண்டம் பிசிக்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் வீடியோ சேனல் இருக்கு, போய் பாருங்க. Okay, so understand, you having faith in things you don't want is it is the only thing that is manifesting the things you don't want. ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறது அது உங்களால தான். ஓகே, ஸோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூர் ஃபியர். ஃபியர்ன்றது நான் வரேன் எவல்யூஷனரி சைக்காலஜி படி நம்மளுக்குள்ள இன்க்ரீன் ஆயிருக்கு தான், அது இல்லைன்னே நான் சொல்லலை. ஓகே, அது இல்லைன்னே நான் சொல்லலை, பட் யூ நீட் டு பி அவேர் ஆஃப் இட். ஓகே, பிகாஸ் ஃபியர் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னா அமிக்டலான்ற ஒரு பார்ட், நம்ம பிரெயின்ல அமிக்டலான ஒரு பார்ட் இருக்கு, அதுல தான் ஃபியர் ஒரிஜினேட் ஆகுது. அமிக்டலாவோட வேலையே என்னன்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிய விஷயமாக்கி உங்களை ரொம்ப பயமுறுத்த வைக்கிறது தான். பிகாஸ் ஹண்டர் ஸ்டோனேஜ் காலத்துல ஒரு சின்ன சலசலப்பு வந்து புஷஸ்ல இருந்தோ ட்ரீஸ்ல இருந்து வந்தா கூட மனுஷன் அங்க வந்து ஓடி ஆகணும். பிகாஸ் அவன் வந்து உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, அது புலியா, அது கரடியா, இல்ல அது வந்து முயலா அப்படின்ட்டுலாம். அவன் மேல ஓடுறது, ஹி நீட்ஸ் டு சர்வைவ். ஸோ அதே மூளை தான் இப்போ வரைக்கும், அதே மங்கி பிரெயின், அதே பிரைமல் பிரெயின் தான் இப்போவும் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, ஸோ அதே மூளையை வச்சுக்கிட்டு நீங்க வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இல்லை கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஸோ யூ நீட் டு பி அவேர் ஆஃப் த அமிக்டலாஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ நீங்க ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுறீங்கன்னா முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அது அமிக்டலாவோட வேலை. ஓகே, ஸோ என்னதான் நான் பயந்தாலும் எனக்கு தெரியும் இது நடக்க போறது கிடையாதுன்னு வாயால சொல்லுங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, திங்ஸ் மோசம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, பட் திங்ஸ் பெட்டர் ஆகிறதுக்கு நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம். அடுத்த மாசம் எப்படி நான் வந்து ஃபைனான்ஸ்ல மேனேஜ் பண்ணுவேன், அடுத்த மாசம் எப்படி நான் வந்து இந்த பில்லை கட்டுவேன், அடுத்த மாசம் வந்து எனக்கு என்னென்ன செலவு இருக்கு அப்படின்னு தான் யோசிக்கணும் தவிர அடுத்த மாசம் எனக்கு என்ன நல்லது நடக்கும் நம்ம எப்பயாச்சும் யோசிச்சிருக்கோமா? அடுத்த மாசம் என்ன நல்லது நடக்கும், இந்த வருஷம் என்ன நல்லது நடக்கும், இன்னைக்கு என்ன நல்லது நடக்கும்? ஒரு நாளும் காலைல ஏந்துக்கும் போது டு வி எக்ஸ்பெக்ட் குட்? ஏந்த உடனே ஓகே இன்னைக்கு என்னென்ன விஷயம் நல்லது நடக்கும் போது எனக்கு தெரியல, ஐம் எக்ஸைட்டட் அப்படின்னு நம்ம டெய்லி ஸ்டார்ட் பண்றோமா நம்மனால? ஐயோ வேலைக்கு போகணும், என்ன பண்ண போறான், என்ன வேலை கொடுக்க போறான்னு தெரியல, என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ
we have normalized fear so much as a collective, as a society. பயம்ன்றது நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கிறது, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகுறதும் நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபியர் இஸ் ஃபெய்த் இன் ஈவில். ஓகே, ஸோ நீங்க உங்க ப்ராப்ளம்ஸ் நடக்கும், அன்ஃபார்ச்சுனேட் இவெண்ட்ஸ் நடக்கும், ஆப்ஸ்டிகல்ஸ் நடக்கும், நீங்க நம்பிக்கை வைக்கிறதுனால மட்டும்தான் அது நடக்குது. இல்ல நான் நம்பிக்கை வைக்கலன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பயப்படுறதே நம்பிக்கை வைக்கிறது தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதனால தான் மேனிஃபெஸ்டிங் இன் ஃபியர் இஸ் ஈஸியர். ஒரு விஷயத்தை பயப்படுறீங்கன்னா அது ஈஸியாக நடந்துடும். பிகாஸ் நீங்க வந்து டவுட் பண்றது இல்லை. இது எப்படி நடக்கும் நீங்க டவுட் பண்றது கிடையாது, அந்த ப்ராசஸ் அட்டாக் பண்றது கிடையாது. இந்த நல்ல விஷயங்களுக்கு இப்போ இவ்வளோ நாளாக வீடியோ போட்டுட்டு இருக்கேன், என்னோட ரெகுலர் வியூஸ்லாம் இருக்கீங்க. இமேஜினேஷன் தான் உங்க ட்ரூ ரியாலிட்டி, மென்டல் பிளேன் தான் காஸ், பிசிக்கல் பிளேன் தான் எஃபெக்ட். ஸோ நீங்கள் மைண்டில் என்ன யோசிக்கிறீங்க அதுதான் நிஜம். 3D ரியாலிட்டிஸ் இல்யூஷன்ஸ் வரும்போது நீங்கள் டவுட் படுறதும் ஸ்கெப்டிக்கலாக இருக்கிறதும் ஓகே, நார்மல் ஹியூமன் ஸ்கெப்டிசிசம் ஆர் டவுட் படுறது எல்லாம் நார்மல் தான். பட் அந்த இடத்துல தான் ஃபெய்த் தேவைப்படுது. பட் அந்த இடத்துலலாம் நீங்கள் ஃபெய்த் யூஸ் பண்ணாமல் கெட்ட விஷயங்களுக்கு மட்டும் ஃபெய்த் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்போ அஃப்கோர்ஸ் ஃபியரால் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபியர் இஸ் டிஸ்ரெஸ்பெக்டிங் காட். அண்ட் நான் கடவுள்னு சொல்லும் போது மேலே வந்து ஒருத்தர் இருக்காரு, மேலே வந்து ஒரு மனுஷன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அவரை வந்து நம்ம நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்ம கெட்டது பண்ண கண்ணில் குத்துவாருன்ற ரிலீஜியஸ் கான்டெக்ட்லாம் நான் பேசவே கிடையாது. நான் பேசுறது கடவுள்னா இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ், absolute infinity. Infinity is God. Okay, and we are all a part of God. நான் ஒரு ஓஷன்லேருந்து ஒரு துளியை நான் இங்கே எடுத்துன்னு வரேன்னா அந்த துளி வந்து அந்த ஓஷன்லேருந்து வரலன்னு ஆயிடாது. ஸோ we are all a part of God. ஸோ you are God, I am God, everyone is God, everything is God, existence is God. எல்லாமே கடவுள் தான். ஓகே, கடவுள் இங்கே இருக்காரு, கடவுள் அங்கே இருக்காரு. The kingdom of heaven is within you, the kingdom of God is within you. ஓகே, ஸோ நீங்க வந்து பயப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்து என்னை விட 3D ரியாலிட்டிக்கு தான் பவர் அதிகம், என்னை விட இந்த இல்யூஷனுக்கு தான் பவர் அதிகம், என்னை விட வந்து இந்த ரேண்டம்னஸ்க்கு தான் பவர் அதிகமே தவிர நான் பவர்லெஸ் நான் வந்து பவரே இல்லை அப்படின்னு தான் நீங்க இம்ப்ளை பண்றீங்க, நீங்க டிக்ளேர் பண்றீங்க. ஃபியர் பண்றீங்கன்னா, பயப்படுறீங்கன்னா இதுதான் நீங்க இம்ப்ளை பண்றீங்க. ஓகே, ஸோ ஸ்டாப் டிஸ்ரெஸ்பெக்டிங் காட். அண்ட் நீங்க காடை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னா நீங்க உங்களையே வந்து ஏமாத்திக்கிறீங்க, நீங்க உங்களையே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க, நீங்க உங்களுக்கு மரியாதை தர மாட்டீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் யூ ஆர் அ பவர்ஃபுல் டிவைன் பீயிங். ஸோ நீங்க வந்து பவர்ஃபுல் டிவைன் பீயிங்ன்ற பட்சத்தில் நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சு பயந்துகிட்டே இருக்கீங்க, அந்த பயப்படுறதுனால ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுனால நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க, நீங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப். ஸோ உங்க மேலே உங்களுக்கு கோவப்பட்டுக்கோங்க, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் இட். ஓகே, அண்ட் சின்ஸ் யூ ஹாவ் த பவர் டு சேஞ்ச் இட். உங்களுக்கு பவர் இருக்கிறதுனால யூ கேன் சேஞ்ச் திங்ஸ், பட் யூ ஆர் நாட் சேஞ்சிங். ஸோ ஃபியரோட எவல்யூஷனரி ஆஸ்பெக்ட் பற்றி நம்ம பார்த்துருக்கோம், ஃபியர்னா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்தது என்னன்னா, ஃபியர் அமிக்டலா மட்டும் வராது, ஃபியர் உங்க ஈகோலேருந்து வரும், ஆர் ஓல்ட் அவேர்னஸ், ஓல்ட் ஐடென்டிட்டிலேருந்து வரும். எங்கேருந்து ஃபியர் வருதுன்னு நம்மளால சொல்ல முடியாது, நம்மளால கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை கிடையாது. ஓகே, ஸோ நீங்க மாறுறது, நீங்க வந்து ஒரு புது ஐடென்டிட்டிக்கு போறீங்கன்னா உங்க ஈகோக்கு அது பிடிக்காது. ஏன் நிதிஷ் பிடிக்காது ஈகோக்கு நான் மாறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த ஈகோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. தட் இஸ் இட். அதுவே 40 நிமிஷம் வீடியோ. ஓகேவா? ஸோ ஈகோ அண்ட் யுவர் அமிக்டலா இது ரெண்டுமே உங்க எஸ்பெஷலி ஈகோக்கு இட் யூசஸ் ஃபியர் அஸ் அ வெப்பன். நீங்க உங்களை வந்து இன்னும் பழைய ஐடென்டிட்டிக்கு தள்ளணும், பழைய அவேர்னஸ்க்கு தள்ளணும், நீங்க மாறக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபியரை வந்து அது ஒரு வெப்பனா யூஸ் பண்ணும், ஒரு ஆயுதம் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அமிக்டலால இருந்து ஃபியர் வருதா ஆர் வந்து ஈகோல இருந்து ஃபியர் வருதா நம்ம கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு வேலை கிடையாது. நம்மளோட வேலை ஒரே விஷயம், ஃபர்ஸ்ட் we need to be aware. ஓகே, பயம்ன்றது நான் கிடையாது, ஐ எம் நாட் மை எமோஷன், ஐ எம் பியூர் அவேர்னஸ், ஐ எம் பியூர் கான்ஷியஸ்னஸ். அப்போ ஃபியர் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் பி அவேர். ஓகே, நான் பயப்படுறேன், நான் எதுக்கு பயப்படுறேன், பயப்பட அவசியமே இல்லை. பட் ஓகே, பயம் இருக்கு, பயம் இருந்தா என்ன, நான் அதை ஃபீல் பண்ணி அதை நான் லெட் அவுட் பண்றேன், முடிஞ்சு போச்சு. பட் பயம் இருக்கும் போது சொல்லுங்க, இல்லை அது நடக்காது, எனக்கு தெரியும் எது நடக்கும்ன்ட்டு. ஒரு விஷயத்தை நினைச்சு பயப்படுறீங்கன்னா அந்த விஷயம் நடக்காது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா டிக்ளேர் பண்ணுங்க. உங்க வாய் இருக்கல யூஸ் பண்ணுங்க, அந்த டங்கை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ பி அவேர் ஆஃப் யுவர் அமிக்டலா, பி அவேர் ஆஃப் ஈகோ. பயம் வந்தா பயம் நான் இல்லை, முதல்ல அவேரா இருங்க. எமோஷன்ஸ் வருது நார்மல், நீங்க வந்து மனுஷன், நானும் மனுஷன், எல்லாரும் மனுஷன் தான். ஸோ எமோஷன்ஸ் வந்து போகும். அதுக்காக நான் வந்து இப்போ பயமே வந்து வாழ்க்கையில இனிமே படக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பயம் வந்தா ஃபர்ஸ்ட் பி அவேர் ஆஃப் இட். ஆமா பயம் இருக்கு, பட் என்ன இப்போ அந்த பயத்துக்கு உள்ள போய் நானும் பயமும் ஒண்ணுதான் சொல்லிட்டு நீங்க வந்து ஜெனியூனா பயப்பட ஆரம்பிக்கிறீங்களா, ஐயோ நான் என்ன பண்றது, பேக்கப் பிளான் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, இது நடந்து என்ன பண்றது, நடக்காம இருக்க என்ன பண்றது, நீங்க அதுக்குள்ள போனாதான் இங்க பிரச்சனை. பயம் வருதா, ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து அந்த பயத்தை பாருங்க. ஓகே, இதான் பயமா, பயந்துக்கோ, எனக்கு என்ன, வெல்கம் இட். ஓ பயமா, ஹாய் பயம், ஹாய் ஃபியர், ஹவ் ஆர் யூ. என்ன பயம் வந்தாலும் சரி, என்ன ஈகோ கிட்ட வாயால பேசுங்கன்ற, நீ என்ன பயம் காமிச்சாலும் சரி நான் சொல்றத நடக்கும்.
யூ டாக் டு இட். என்ன மெத்தட், என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாலும் பண்ணுங்க. அது யூ மேக் த லாஸ், யூ மேக் த ரூல்ஸ். ஓகே, ஸோ அண்ட் ஒரு விஷயம் பாயிண்ட் சொல்ல வரேன்ட்டு என்னன்னா, நீங்க காடை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் யூ ஆர் கிரியேட்டிங் ஹெல் ஆன் எர்த். சொர்க்கம் அண்ட் நரகம் இது ரெண்டுமே வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு டிஸ்டன்ட் பிளேஸ் கிடையாது. சொர்க்கம் அண்ட் நரகம் தே போத் இண்டிகேட் அவர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அவர் ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ், அவர் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ நீங்க மைண்ட்ல சொர்க்கத்தை கிரியேட் பண்ணலன்ற பட்சத்தில் வெளில சொர்க்கத்தை எதிர்பார்க்கறது தவறு. நீங்க மைண்ட்ல நரகத்தை கிரியேட் பண்றீங்க, பயப்படுறீங்க, வரி பண்றீங்க, ஆங்ஷியஸா இருக்கீங்க, டிப்ரெஸா இருக்கீங்க, ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க, ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்க, இந்த எமோஷன்ஸ்லாம் நீங்க மைண்ட்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா வெளியும் அதான் தோற்றம் அளிக்கும். ஸோ நீங்க வந்து நரகத்தை கிரியேட் பண்ண போறீங்களா, இல்ல சொர்க்கத்தை கிரியேட் பண்ண போறீங்களா, ஹெவனை கிரியேட் பண்ண போறீங்களா, ஹெல்லை கிரியேட் பண்ண போறீங்களான்றது உங்களோட ஐடென்டிட்டி, உங்களோட ஃப்ரீக்வன்சில இருந்து தான் தெரியும். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் காட், இஃப் யூ ஃபியர், யூ ஆர் கிரியேட்டிங் ஹெல் ஆன் எர்த். அந்த பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஸோ ஃபியரை ஹேண்டில் பண்றதுக்கு முதல் ஸ்டெப் பி அவேர். அதை என்ன டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த மெயின் திங். அதாவது இந்த ஃபியரால் நடக்கிற விஷயங்கள், இந்த ஃபியரால் நடக்கிற அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ், ஆப்ஸ்டிகல்ஸ், ஆல் ஆஃப் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் காட். ஓகே, பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூ ஆர் ஆல்சோ காட். உங்க ரியாலிட்டியில நீங்க தான் கடவுள், என் ரியாலிட்டி நான் தான் கடவுள். நம்மளுக்கு டோட்டல் கண்ட்ரோல் இருக்கு, நம்மளால தான் எல்லாமே நடக்குது. ஓகே, ஸோ ஃபியரால நிறைய விஷயங்கள் நடக்குது, பாஸ்ட் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஓகே, பாஸ்ட் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு நிதிஷ், இந்த விஷயம்லாம் என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஸோ அந்த விஷயம் திருப்பி நடக்கக்கூடாது, நான் பயப்படுறதுல எந்த தப்பு இல்லையான்னு கேட்டால் தப்பு கிடையாது. பட் அது நீங்கள் பயப்படுறதுனால திருப்பி அந்த விஷயம் நடக்க தான் செய்யும். அப்போ எதுக்கு தேவையில்லாமல் சஃபர் ஆகணும்? ரியலைஸ், நீங்கள் பாஸ்ட் நிறைய விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கும் காரணம் நீங்க தான். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இட். சில டைம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, பட் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல, நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கலன்னா யூ வில் ஃபார் எவர் பி எ விக்டிம். யூ வில் ஃபார் எவர் பி எ விக்டிம். ஓகே, some casesல of course you can be a victim. For example abuse, for example unconsented, யாரோ அவங்க கன்சென்ட் இல்லாம யாரோ உங்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்க. of course you can't victim blame yourself. okay, but the hard truth is unconscious-ஆ இங்க 99% of population அவங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் they are attracting it unconsciously. that is the most sickening thing and most ரொம்ப சோகமான விஷயமா தான். ஓகே, ஸோ அந்த அன்கான்ஷியஸ் ப்ராசஸை கான்ஷியஸ் ஆக்கிறது மட்டும்தான் என் வேலை. ஓகே, ஸோ நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுக்கு சொல்றதுக்கான காரணம் யூ கேன் டேக் பேக் தட் பவர். ஓகே, ஸோ பாஸ் நடந்த ஈவெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே நடக்க போகிற ஈவெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. இஃப் இட் இஸ் டூ ஹார்ட், 99% பாப்புலேஷன் பார்க்குற நீங்கள் யாருக்கும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பாஸ்ட் நடந்த விஷயங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். மைனர் 0.1% ஆக்சுவல் ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ் நடந்தவங்களுக்கு மட்டும் இட் கேன் பி ஹார்ட் அண்ட் ஐ டோன்ட் பிளேம் தம். பட் வந்து இந்த காசு வராமல் இருக்கிறது, ஹெல்த் மோசமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அது பேர் என்ன, லவ் செட் ஆகாமல் இருக்கிறது, மேரேஜ் செட் ஆகாமல் இருக்கிறது, ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப்ஸ், இது எல்லாத்தையுமே காரணம் நீங்கள் தான். ஸோ நீங்களாம் தப்பிக்கவே முடியாது. யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் இட். ஓகே, ஸோ பாஸ் நடந்த விஷயங்கள் அண்ட் இப்போ நடக்கிற விஷயங்கள், இதுக்கு மேலே நடக்க போகிற விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே காரணம் யூ. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் காட். ஓகே, ஸோ நீங்கள் ஃபெய்த் இன் ஈவில் ஆர் ஃபெய்த் இன் குட், எது மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சாலுமே நீங்கள் கடவுளோட அலைண்டாக இருக்கீங்க. யூ ஆர் அலைன்ட் வித் காட். யூ ஆர் அலைன்ட் வித் காட் 24/7. அது நீங்கள் ஈவலோட அலைண்டாக இருக்கீங்களா, நல்லதோட அலைண்டாக இருக்கீங்களான்னு அது உங்கள் கையில் தான் இருக்கு. ஓகே, ஸோ நான் என்னோட செல்ஃப் கான்செப்ட் வீடியோஸில், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீடியோ பேர் என்ன, 4 pillars of identity, the most foundational video of my channel, அதை நீங்கள் பார்க்கலாம், அதை போய் பாருங்கள். ஸோ அதில் நான் பேசியிருப்பேன் செல்ஃப் கான்செப்ட். ஸோ நீங்கள் யூஆர் ஆக்சுவலி ஒன் வித் த இன்ஃபினைட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூஆர் ஆல்வேஸ் அலைன்ட் வித் காட், யூஆர் ஆல்வேஸ் அலைன்ட் வித் த இன்ஃபினைட். ஓகே, உங்கள் அவேர்னஸ்க்கும் இன்ஃபினிட்டிக்கும் கனெக்ஷன் எப்பவுமே இருக்குது. பிகாஸ் நீங்கள் கண்ணை மூடி உங்கள் அவேர்னஸ் யூஸ் பண்ணி, உங்கள் இமேஜினேஷன் யூஸ் பண்ணி எந்த ரியாலிட்டியை வேணாலும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து உங்கள் மைண்டுக்கு எது நிஜம், எது உண்மை, எது 3D ரியாலிட்டி, எது 4D ரியாலிட்டின்னு தெரியாது. ஸோ யூ ஆர் கனெக்டட் டு த இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ சின்ஸ் யூ ஆர் கனெக்டட் டு த இன்ஃபினிட்டி, ஐ எம் ஆல் தேர் இஸ், ஐ எம் ஒன் வித் த இன்ஃபினிட். சொல்லுங்க, வாயால சொல்லுங்க, பிகாஸ் இதுதான் உண்மை. இஃப் ஐ ஆம் ஒன் வித் த இன்ஃபினிட், இஃப் ஐ ஆம் எவ்ரிதிங், இஃப் ஐ ஆம் ஆல் தேர் இஸ் அப்படின்ற பட்சத்தில் ஐ கேன் சேஞ்ச் எனிதிங் ஐ வாண்ட். ஐ ஹாவ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் மை ரியாலிட்டி. பிகாஸ் என்கிட்ட இருந்தால் எல்லாமே ஒரிஜினேட் ஆகுது, என் அவேர்னஸ் இருந்தால் எல்லாமே ஒரிஜினேட் ஆகுது. ஓகே, ஸோ ரியலைஸ் திஸ். ஓகே, என்னதான் ஃபியர் வந்தாலும் ஃபர்ஸ்ட் பி அவேர் அண்ட் சே ஐ ஆம் ஒன் வித் த இன்ஃபினிட். இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ்ல எந்த பாசிபிலிட்டி வேணாலும் என்னால் செலக்ட் பண்ணிக்க முடியும், அந்த பவர் எனக்கு இருக்கு. ஸோ மேக் திஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் கான்செப்ட்.
இதை நீங்கள் வந்து இங்கிலீஷில் சொல்லணும், தமிழில் சொல்லணும், தங்கிலீஷ் எந்த லாங்குவேஜில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சொல்லுங்கள். பட் மீன் திஸ், ஓகே, ஐ ஆம் ஆல் தட் இஸ். நான் வந்து கடவுளோட கனெக்ஷனில் இருக்கேன். நான் அப்பப்போ சொல்லிப்பேன், நான் கடவுளோட கனெக்ஷனில் இருக்கேன், அப்போ எனக்கு என்ன பயம், எதுவுமே தேவையில்லை, நான் பேசிப்பேன். தட் ஹெல்ப்ஸ் மீ டு மெயின்டைன் மை ஐடென்டிட்டி. ஓகே, ஐ எம் ஒன் வித் இன்ஃபினைட், ஐ எம் ஆல் தட் இஸ். ஓகே, அண்ட் இன்னொன்று நான் கேட்குறேன், why would you fear if you know the ending? ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி இந்த படத்தை வந்து ஒரு 3-4 தடவை பார்த்துட்டீங்கன்ற பட்சத்தில், ஐயோ ஹீரோ போயப்பனா மாட்டானா நீங்கள் பயப்படுவீங்களா? உங்களுக்கு படம் எண்டிங் என்னன்னு தெரியும், நீங்கள் பயப்பட மாட்டீங்க, இதான் எண்டிங்ன்ற பட்சத்தில் அசால்ட்டாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இவ்வளோ பணம் வேணும், எனக்கு வந்து இந்த லவ் வேணும், அது மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, இதுதான் உண்மை, நீங்கள் டிசைட் பண்ணிட்டு அந்த ஐடென்டிட்டிக்குள்ள ஷிஃப்ட் ஆறீங்கன்ற பட்சத்தில் யூ நோ த எண்டிங் முடிவு ஆயிடுச்சு. ஸோ அந்த எண்டிங் முடிவான அப்புறம், ஓகே, ஸோ எண்டிங் முடிவாயிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் இருக்கீங்க, இதான் எண்டிங், ஓகேவா, இதுதான் எண்டிங். ஸோ எவ்வளோ மேலே போனாலும் சரி, இல்லை எவ்வளோ கீழே போனாலும் சரி, இல்லை எவ்வளோ சைட்வேஸில் போனாலும் சரி, எண்டிங் என்னன்னு தெரிஞ்ச அப்புறம் நீங்கள் எதுக்கு பயப்படணும்? நீங்கள் என்ன பயப்படுறீங்கன்னா, நீங்கள் இப்போ மேலே இருக்கீங்க, ஐயோ நான் கீழே போயிடுவேனான்னு பயப்படுறீங்க. பட் யூ நோ த எண்டிங். நீங்கள் கீழே போனாலும், நீங்கள் இவ்வளோ கீழே போனாலுமே நீங்கள் இந்த எண்டிங் வந்து தானே ஆகணும். பிகாஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களே எது எண்டிங், எந்த எண்டிங் உங்களுக்கு வேணும் நீங்கள் டிசைட் பண்ணியாச்சு. அப்போ நீங்கள் எவ்வளோ கீழே போனாலும் திரும்பி நீங்கள் மேலே வந்துருவீங்கன்றது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச அப்புறமா எதுக்கு பயப்படணும்? லாஜிக்கலாகவே பேசுவோம். ஓகே, ஸோ தேர்ஸ் நோ ரீசன் டு ஃபியர். ஓகே, பட் அதுக்கு மேலேயும் எமோஷன்ஸ் வருதுன்னா ஜஸ்ட் பி அவேர் ஆஃப் இட் அண்ட் ஜஸ்ட் சே தி ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்ட் த ஃபைனல் ஸ்டெப் இஸ் பி ஸ்டில் அண்ட் நோ ஐ ஆம் காட். பைபிள் வேர்ஸ் தான். ஸோ அதான் ஸ்டில்னஸ். ஸோ மேக் இட் அ ரெகுலர் ப்ராக்டிஸ். டெய்லி சும்மா உட்காருங்க, செவத்தை பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்தா மட்டும் போதும். ஒரு 30 நிமிஷத்துக்கு டெய்லி உட்காருங்க. ஓகே, ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா, நான் பல வீடியோஸில் சொல்லிட்டேன். பட் ஓகே, புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் சும்மா உட்காரும் போது இந்த ஃபியர்ஃபுல் தாட்ஸ், ஃபியர்ஃபுல் எமோஷன்ஸ் எல்லாம் மேலே வரும். மேலே வரும்போது ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஃபீல் இட் கம்ப்ளீட்லி. ஃபுல்லாக அதை ஃபீல் பண்ணி, அதை வெல்கம் பண்ணி, அதை லெட் கோ பண்ணால் மட்டும் போதும். பிகாஸ் நீங்கள் வந்து 24/7 ஸ்டிமுலேட்டடாக இருக்கீங்க. உட்காந்து நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க, வேலை செய்கிறீங்க, ஃபுல்லாக ஸ்டிமுலேஷனாக இருக்கும் உங்கள் மைண்டில். ஸோ இந்த ஃபியர்ஃபுல் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்டுக்கு நீங்கள் கேப்பே கொடுக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் 30 நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ணாமல் நீங்கள் ஒரு இடத்துல உட்காரிங்கன்ற பட்சத்தில் யூஆர் கிவிங் யுவர் டைம், யூஆர் கிவிங் யுவர் மைண்ட் சம் டைம் டு ப்ராசஸ் எவ்ரி திங். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ பி ஸ்டில்னஸ், வி ப்ராக்டிஸ் இட். ப்ராக்டிஸ் ஸ்டில்னஸ் எவ்ரி டே ஃபார் அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஈஸியாக இருக்குன்னா அதுக்கு ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் தட் இஸ் ஹவ் யூ ஹேண்டில் ஃபியர். ஓகே, தட் இஸ் ஹவ் யூ கில் ஃபியர் ஃபார் எவர். ஃபைன். ஸோ என் கூட ஒர்க் பண்ணணும், இந்த ப்ராசஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும், பர்சனலைஸ்டாக மாற்றணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, கால் புக் பண்ணுங்கள், பேசலாம். அண்ட் இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எனக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெம்பர்ஸ் செக்ஷனில் ஆல்ரெடி கோர்சஸ், ட்ரைனிங்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மெம்பர்ஷிப் வெரி அஃபோர்டபுள், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். ஆர் உங்களுக்கு 1 மாதம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு எல்லா வீடியோ பார்த்துட்டு கேன்சல் கூட பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் யோர் விஷ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. I will see you in another video.